மறைந்த தனது காதலியின் தோற்றத்தில் இருப்பதாக கூறி வெள்ளை நிற நாகப்பாம்புடன் காதலன் வசித்து வரும் சம்பவம் சிங்கப்பூரில் ஆச்சரியத்தை அளித்துள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்தவர் ஓரணன் சாரசலின். இவரது காதலி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இதையடுத்து இவர் ஒரு வெள்ளை நிற நாகப்பாம்பை பார்க்க நேர்ந்தது. அந்த பாம்பு தனது மறைந்த காதலியின் தோற்றத்தை இருப்பதைப் போல உணர்ந்தவர் அதனுடன் அதிக நேரம் செலவு செய்கிறார் என்பதை விட அதனுடன் வாழ்ந்து வருகிறார் என்றே கூற வேண்டும். அந்த அளவிற்கு எங்கு சென்றாலும் அதையும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். அதனுடன் விளையாடுகிறார். டிவி பார்க்கும்போது அருகில் அமர வைத்துக் கொள்கிறார். அதனுடன் தினமும் பேசுகிறார். சிங்கப்பூர் ஏரிக்கு சென்றுள்ளார் அவர். அங்கும் அவர் அந்த பாம்புடன் அமர்ந்து இருப்பதை பார்த்து மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புத்த மதத்தில் இறந்தவர்கள் விலங்குகளாக மறுபிறவி எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதால் இறந்த தனது காதலி பாம்பாக மறுபிறவி எடுத்துள்ளார் என்று நம்பி வருகிறார். இந்த பாம்பு தனக்கு கிடைத்தது உண்மையான காதல் தோற்று போவதில்லை. எனது காதலிதான் மறுபிறவி எடுத்து வெள்ளை நாக பாம்பாக மறுபிறவி எடுத்துள்ளார் என்கிறார். ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருந்த போது ஹோட்டலின் மேல்கூரையில் இருந்து இந்த பாம்பு விழுந்ததாகவும் அனைவரும் பயந்து ஓடுகையில் இவர் மட்டும் அதனை எடுத்து வந்து எங்கு சென்றாலும் உடன் அழைத்து செல்கிறார் என்று அந்த நாட்டு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளனர். இந்த மாதிரி உடன் அழைத்து செல்வது தவறு. விலங்குகள் என்றும் விலங்குகள்தான், மிகவும் ஆபத்தானவை என்று சிலர் எச்சரித்துள்ளனர். ஆனாலும் எங்கு சென்றாலும் பாம்பை உடன் அழைத்து செல்கிறார். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.